இன்றைக்கி நான் சிங்கிள் மேனாக தான் வீடியோ பண்ண போகிறேன், ஷார்ட்ஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஏரியாவுக்கு போயிட்டே இருக்கேன் நான் இப்போது. யூடியூப் சேனலில் வந்து தொடர்ச்சியாக நம்ம உழைப்பு போட்டுகிட்டே தான் இருப்போம். இன்றைக்கி என்ன பண்ணலாம், வீடியோ புதுசாக ஏதாவது சமைச்சு போடலான்னு பார்த்தா அதுக்கு 2 பேர் தேவைப்படுது. ஸோ சிங்கிளாக வந்து நம்ம வந்து யூடியூப் சேனல் நடத்த முடியும்னா அது ஏதாவது வந்து ஒரு பொதுவாக வந்து ஏதாவது ஒரு புதுமையான ஒரு விஷயங்களை வந்து நம்ம எடுத்து சொல்லி வேணால் ஒரு சேனல் நடத்த முடியும். அல்லது ட்ரிக்ஸுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஐடியா கொடுத்து வேணால் ஒரு வீடியோ போட முடியும். சிங்கிளாக பண்ணுறது சொல்கிறேன் நான். ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா அது முடியாத காரியம்தான். நிறைய பேர் இப்போ பாருங்கள், என் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எல்லாமே நம்ம வந்து வீடியோ வந்து அது 2 பேர் இருந்துமே சிரமந்தான். நமக்கு ஒரு சஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 பேர் குறைஞ்சபட்சம் வேணும். 4 பேர் இருந்தால் எடிட்டிங் ஒருத்தவங்க வேணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம மொபைலில் மட்டும்தான் வீடியோ எடுத்து போட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது யூடியூப் பண்ணுறதில்ல. ஆனாலும் நம்ம வந்து யூடியூப் வந்து விடாமல் நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருப்போம். கொஞ்சம் நிறையா சப்ஸ்கிரைபர் க்ரோத் ஆகும்பொழுது நம்ம வந்து கண்டினியூவாக அதற்கு தேவையான நபர்களை வந்து இணைச்சிக்க முடியும். இப்போ வந்து டெடிக்கேட்டடாக நிறைய பேர் வரமாட்டாங்கள்ல. முதல்ல சும்மா சேலரி கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. அதனால் வந்து உழைப்பு போட்டுகிட்டே இருப்போம் நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி, நீ ஏன் அப்படி பார்க்குற, உன்னோட பொட்டென்ஷியல் என்ன, நீ என்ன போட்டிருக்க, அதுக்காக என்ன உழைச்சிருக்கன்னு கேட்குறாருல. அவன் போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் திறமைகள் வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு தான் பண்ணணும். அது ஒன்று இருக்குது. இங்கே திறமைகளே இல்லாமல் யூடியூப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி தான் நிறையா கஷ்டப்படணும். சேனலை வந்து அப்படியே தூங்குற மாதிரியே தான் வச்சுக்க முடியும். நிறையா மக்கள் வந்து நம்ம உண்மையாக உழைக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆக்கிற பட்சத்தில் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே, புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த காணொலி வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி நிறைய நம்ம வந்து டைம் டெடிகேட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகணும். ஒரு ஏரியா பார்த்திங்களா, ஆள் நடமாட்டமே இல்லை. ஆனால் அதே மாடுகள் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் வந்தோடனே நின்று பார்த்தாங்க. ஏன்னா நம்ம எதாவது பண்ணுவோன்னு. நான் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு. அப்புறம் எப்படி நான் அவங்கள எதாவது பண்ணுவேன்? அவங்க தான் எனக்கு நான் பாதுகாப்பேன். ஓகே, நம்ம வாங்க ஷார்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தேங்க்யூ, பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஆலோசனை கொடுக்கணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த சேனலுக்கான தொடர் வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சகோதர சகோதரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க எல்லாருமே. அதனால் வந்து அவங்களுக்காக தான் நான் வந்து கண்டினியூவாக ஒரு கேப் விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு நாள் வீடியோ பண்ணலன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க. என்ன பிரதர் பண்ணலையே, ப்ரோ வீடியோ பண்ணலையே, என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி ஒரு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது இருக்கக்கூடாது இல்லையா? தேங்க்யூ, பாய்.